பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 52வது அதிகாரம் 8வது வசனம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, தாவீது தன்னை பச்சையான ஒலிவ மரத்திற்கு ஒப்பிடுகிறார். இந்த ஒலிவ மரம் மெதுவாக வளர்ந்தாலும் நீண்ட காலம் உயிரோடு நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மரம். அதுபோல தேவனில் வேரூன்றிய ஒரு வாழ்க்கை வெளிப்படையாக மெதுவாக தோன்றினாலும் அது நிலையானது, அது பலனுள்ளது, அது அழியாதது. பிரைஸ் தி லார்ட். அப்போ நல்ல கவனிங்க, அவ சொல்லுகிறா, தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய ஆலயத்தில் இருப்பது என்பது அவருடைய சந்நிதானத்தில் வாழ்வது. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையில் சவால்கள், விரோதங்கள், அநியாயங்கள் சூழ்ந்திருந்தாலும் தாவீது தன் நம்பிக்கையை சூழ்நிலைகள் மேல் அல்ல, தேவனுடைய கிருபைக்கு மேலே வைக்கிறாருங்க. இன்னைக்கு அநேக நேரம் நம்முடைய நம்பிக்கை எங்கே வைக்கிறோம் அப்படின்னா, சூழ்நிலைகள் மேல் வைக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள், நபர்கள் மேலே நம்ம நம்பிக்கையை வைக்கிறோம். அவன் சொல்கிறான், நான் தேவனுடைய ஆலயத்தில் இருந்து பிரைஸ் தி லார்ட், நான் யாரை போல இருப்பேன் அப்படின்னா பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பேன் அப்படிங்கிறான். அப்படி சொல்லட்டா, இந்த உலகத்தில் பலர் கெட்ட வழிகளால் உயர்வதை நாம் பார்க்க முடியும். ஆனால் சங்கீதக்காரன் ஒரு உண்மையை சொல்கிறா, தேவனில் நம்பிக்கை வைக்கும் ஒருவர் ஒருபோதும் வாடி போகுவதில்லை. அவன் ஒரு நாள் செழித்திருப்பா, சீக்கிரமாக அவருடைய ஆஸ்திகள்லாம் அழிந்து போகக்கூடியது. அவர் காலத்தில் தேவன் அவரை ஒரு செழிப்பாக நிலைத்திருக்க செய்கிறாருங்க. எப்படி ஒலிவ மரம் செழித்திருக்கிறதோ அதே போல கர்த்தர் அவனை செழித்திருக்கும்படி செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, சங்கீதம் 147:11 வாசிக்கும்போது, தமக்கு பயந்து தமது கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இந்த காலவேளையில் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய கிருபைக்காக காத்திருங்க. அவருடைய கிருபையை மட்டும் நம்புங்க. நான் சொல்லுவேன், அவருடைய கிருபை மட்டும் நமக்கு இருந்தால் போதுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த கிருபையினால தான் உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பை பார்க்க முடியும். இந்த கிருபையினால தான் வசனம் சொல்லுது, சங்கீதம் 1:3 வாசிக்கும்போது,
அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் இப்படி சொல்கிறேன், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் பிரதர். இந்த கால வேளையில் உங்கள் நம்பிக்கை எதன் மீது நீங்கள் வைத்திருக்கிறீங்க? மனிதர் மேலே வைத்திருக்கிறீங்களா? சூழ்நிலைகள் மேலே வைத்திருக்கிறீங்களா? அல்லது தேவனுடைய கிருபையில் வைத்திருக்கிறீங்களா? உங்கள் நம்பிக்கையை தேவனுடைய கிருபையின் மேலே வைங்க. நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையை உம்முடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல நிலைத்திருக்க செய்யுங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலையும் உம்முடைய கிருபையிலேயே நாங்கள் நம்பி வாழ உதவி செய்யும். உம்மை மட்டும் நம்பி வாழ உதவி செய்யுங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொன்னீங்களப்பா. நாங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்கட்டும், அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.